Good morning students. Today we are going to learn series. Okay. First வந்து நம்ம sequence பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது series. Okay. Series ஓட definition பாரு. Given a sequence AN, we associated a sequence SN where SN equal to summation k equal to 1 to n ak equal to a1 plus a2 plus etc plus an. That is equal to summation n equal to 1 to infinity an is called a series. Okay. So full stop போட்டுக்கோ. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா சீரீஸ்னால் நீ ஆல்ரெடி படிச்சிருப்போம். நம்ம சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்லேயே சீக்வன்ஸை பற்றி நீ படிச்சிருப்ப அண்ட் சீரீஸை பற்றியும் படிச்சிருப்ப. ஓகேவா? சீரீஸ்ன்னு வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சம்மேஷனில் கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், தட் இஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி an அப்படின்றது சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இதை வந்து எஸ்என்னு சொல்கிறது எது, சீரீஸை நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே. SN is called the partial sum of the series. In sequence SN converges to S, we say that the series converges and we write sigma n equal to 1 to infinity an equal to S. The number S is called the sum of the series. S ன்னு சொல்கிறது எது, that is a sum of the series. If sequence SN is diverges, the series is said to be diverge. இப்போ இது வரைக்கும் converges பற்றி சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து if SN வந்து sequence SN வந்து divergesன்னா then the series வந்து is also diverge. Okay. Sometimes for convenience consider the series of the form summation an. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சீரீஸை வந்து நம்ம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா சம்மேஷன் ஏஎன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எதுக்கு சீரீஸோட டெஃபினிஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு நேம்டு தியரம், காஷிஸ் கிரைட்டீரியன். ஓகே. இது ஒரு நேம்டு தியரம், காஷிஸ் கிரைட்டீரியன் ஆர் காஷிஸ் ஜென்ரல் பிரின்சிபிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? இதில் எது வேணும்னாலும் கேட்டுக்கலாம். ஸோ இது எது, காஷிஸ் கிரைட்டீரியன் ஆர் காஷிஸ் ஜென்ரல் பிரின்சிபிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இப்போ தியரம், இது தியரம் நம்பர் 12. ஸோ ஸ்டேட்மெண்ட்டு சிக்மா ஏஎன் கன்வர்ஜஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 there exists an integer capital N such that modulus of sigma k equal to n to m ak which is less than or equal to epsilon if m greater than or equal to n greater than or equal to capital N. ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. இது எந்த காஷிஸ் கிரைட்டீரியன், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காஷிஸ் கிரைட்டீரியன்னு கேட்கலாம். அதர்வைஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காஷிஸ் ஜென்ரல் பிரின்சிபிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டை காணாமல் படிச்சுக்கோ. ஓகே. ஸோ தியரம் ப்ரூஃப் பாரு. சப்போஸ் தட் சிக்மா ஏஎன் கன்வர்ஜஸ் தென் எஸ்என் சீக்வன்ஸ் ஏஎன் கன்வர்ஜஸ். ஸோ அப்போ சிக்மா ஏஎன் கன்வர்ஜஸாக இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ் ஏஎன் என்னவாக இருக்கும், கன்வர்ஜஸ். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சீரீஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ கன்சிடர் எஸ்என் சொல்கிறது ஒரு சீரீஸ். ஓகேவா? ஸோ a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் an. we know that any convergent sequence is a Cauchy sequence. நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். எனி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஏ Cauchy sequence. ஓகேவா? ஸோ Cauchy sequenceனா therefore அப்போ சீக்வன்ஸ் எஸ்என் வந்து என்னவாக இருக்கும், தட் இஸ் ஏ Cauchy sequence. ஓகேவா? இப்போ நம்ம எஸ்என் வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா எஸ்என் வந்து என்னவாக இருக்கும், Cauchy sequenceாக இருக்கும். ஓகே. ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 there exists an integer capital N such that. ஸோ இது நம்மளோட டெஃபினிஷன். சரியா? மாடுலஸ் ஆஃப் எஸ்எம் மைனஸ் எஸ்என் which is less than epsilon for all m greater than or equal to n, that is greater than or equal to n. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துக்கிறோம். மாடுலஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் am வரைக்கும் கொடுக்குறோம். மைனஸ் இதுலேருந்து எந்த டேர்மை மைனஸ் பண்ணிக்கிறோம், a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் an. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா that is which is less than epsilon.
ஸோ நெக்ஸ்ட் அப்போது நம்மளோட டேர்ம் அப்போ என்னவாக இருக்கும், ஏஎன் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். ஸோ நம்மளோட சம்மேஷன் அப்போ எப்படி வரும், சம்மேஷன் n ஈக்குவல் டு n + 1 to m ஓகே இன்டு ஏகே விச் இஸ் லெஸ் தேன் எப்சிலான். ஸோ இப்போ நான் நம்மளோட வேல்யூஸை வந்து k ஈக்குவல் டு n to mன்னு கொடுத்தோன்னா திஸ் வேல்யூ என்னவாக இருக்கும், விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான். ஓகே ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கான்வர்ஸ் பார்ட் அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை வந்து அஸ்யூம் பண்ணிக்கணும். ப்ரூஃப் பண்ணுறது சிக்மா ஏஎன் வந்து கன்வர்ஜஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ இதுக்கு பதிலாக mod sm - sn கொடுத்துக்கிறோம். அப்போ sn வந்து காஷி சீக்வன்ஸாக இருக்குது. sn காஷி சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா sn வந்து என்னவாக இருக்கும், கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்கும். ஓகேவா, sn இஸ் கன்வர்ஜன்ட். sn கன்வர்ஜன்ட்னா நம்ம sn எப்படின்னு எடுத்துருக்கிறோம், சம்மேஷன் ஏஎன். ஓகேவா, அப்போ கட்டாயம் சம்மேஷன் ஏஎன் என்னவாக இருக்கும், கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளோட தியரம். ரொம்ப ஈஸியான தியரம். ஒன்லி நமக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது எது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும், எனி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் ஏ காஷி சீக்வன்ஸ். அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா, சிம்பிள் தியரம், சிம்பிள் ப்ரூஃப். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் தியரம் நம்பர் 13. தியரம் நம்பர் 13 வந்து இஃப் சிக்மா ஏஎன் வந்து கன்வர்ஜஸாக இருந்துச்சுன்னா தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 0. இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் இருக்கும், படிச்சுக்கோ சரியா. சிக்மா ஏஎன் வந்து கன்வர்ஜஸ் அப்படின்னா தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎனோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0. ஓகே ஸோ சப்போஸ் ப்ரூஃப் பாரு, சப்போஸ் சிக்மா ஏஎன் கன்வர்ஜஸ்ன்னா தென் சிக்மா சீக்வன்ஸ் ஏஎன் வந்து என்னவாக இருக்கும், கன்வர்ஜஸாக இருக்கும். அப்போ லெட் எஸ்என் கன்வர்ஜன்ஸ் டு எஸ்என் எடுத்துக்கிறோம். அப்போ எஸ்என் ஈக்குவல் டு இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம், a1 + a2 + எக்ஸெட்ரா ப்ளஸ் ஏஎன். ஓகே ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் n-1 வரைக்கும் உள்ள வேல்யூஸை sn-1ன்னு கொடுத்துக்கிறோம். திஸ் ஏஎன்னை மட்டும் தனியாக ப்ளஸ் ஏஎன். ஓகே அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன பண்ண, இந்த பக்கம் நமக்கு எஸ்என் இருக்குது. அப்போ இது எஸ்என் ஏஎன் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏஎன் ஈக்குவல் டு திஸ் எஸ்என் மைனஸ் திஸ் வேல்யூ. ஓகே ஸோ அப்போ இப்போ நமக்கு இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் ஈக்குவல் டு 0. ஓகே ஸோ இது வந்து நமக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம சிக்மா ஏஎன் வந்து கன்வர்ஜஸாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னவாக இருக்குது, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎனோட வேல்யூ என்னது, 0. ஓகே இதுக்கு கான்வர்ஸ் பார்ட் வந்து அதான் கொடுத்துருக்குறோம். இந்த கான்வர்ஸ் ஆஃப் த தியரம் நீட் நாட் பி ட்ரூ. இந்த ட்ரூவாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ சம்டைம்ஸ் ட்ரூவாக இருக்கலாம், அதர்வைஸ் ட்ரூவாக இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள், கன்சிடர் த சீரீஸ் சிக்மா ஏஎன். ஓகேவா ஸோ இது வந்து தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இங்கே ஏஎனுக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது, தட் இஸ் 1/n இருக்குது சரியா. அப்போ இந்த ஏஎனுக்கு பதிலாக 1/n கொடுக்குறோம், தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா பட் சிக்மா 1/n இஸ் டைவர்ஜென்ட். ஓகேவா, சிக்மா 1/n என்னவாக இருக்கும், தட் இஸ் டைவர்ஜெண்ட்டாக இருக்கும். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து தியரம் நம்பர் 14. ஸ்டேட்மெண்ட் பாரு, எ சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம் கன்வர்ஜஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் பார்ஷியல் சம் ஃபார்ம் எ பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ஒன்லி ஜஸ்ட்டு ஒரே லைன்லேயே நம்ம முடிச்சிருவோம். லெட் சிக்மா ஏஎன் பி எ சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் தென் சிக்மா ஏஎன் வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சிக்மா ஏன் கன்வர்ஜஸ்னா சீக்வன்ஸ் ஏன் என்னவாக இருக்கும், கன்வர்ஜஸ் அண்டு மோனோட்டானிக் இன்க்ரீசிங். எஸ்என் வந்து கன்வர்ஜஸாக இருக்கும் அண்ட் இட் இஸ் மோனோட்டானிக் இன்க்ரீசிங். அப்போ மோனோட்டானிக் இன்க்ரீசிங்னா நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்என் வந்து தட் இஸ் பவுண்டட்னு சொல்லுவோம். ஓகேவா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ இதை ஒரே இதுலேயே நம்ம ப்ரூஃபை முடிச்சிட்டோம். எப்படி, சிக்மா ஏஎன் பி ஏ சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ்னா தென் சிக்மா ஏஎன் என்னவாக இருக்கும், கன்வர்ஜஸ். அதுலேருந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் கன்வர்ஜஸ் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த கன்வர்ஜஸ் இங்கே வராது, எஸ்என் கன்வர்ஜஸ் அண்ட் மோனோட்டானிக் இன்க்ரீசிங்காக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஸ்என் இஸ் பவுண்டட். ஓகேவா, புரியுதா? சிக்மா ஏன் வந்து சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ்னு எழுதுகிறோம். தென் சிக்மா ஏன் வந்து கன்வர்ஜஸாக இருக்குது. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சீக்வன்ஸ் எஸ்என் வந்து கன்வர்ஜஸ் அண்ட் மோனோட்டானிக் இன்க்ரீசிங். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சீக்வன்ஸ் எஸ்என் இஸ் பவுண்டட். ஓகேவா, இது ஒரு சிம்பிள் தியரம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேம்டு தியரம். ஓகே, ஸோ அது இப்போ பாரு, இது வந்து நெக்ஸ்ட் இது வந்து நேம்டு தியரம். ஸோ கம்பேரிசன் டெஸ்ட்டு.
இது வந்து நேம்டு தியரம். இந்த தியரத்துக்கு பேர் என்னது? கம்பேரிசன் டெஸ்ட்டு. இதில் வந்து எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னா மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ரொம்ப ஈஸி தான். இதில் இருக்கிற எல்லா நேம்டு தியரம்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு 2 பார்ட்டாக இருக்குது. அதனால் காணாமல் இந்த 2 பார்ட்டையும் படிச்சுக்கோ. இஃப் mod an less than cn for n greater than or equal to capital N where n capital N naught where n naught is some fixed integer and if sigma cn converges then sigma an என்னவா இருக்கும்? கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகே. இஃப் an greater than or equal to dn that is greater than or equal to 0 for all n greater than or equal to n naught and if sigma dn diverges then sigma an is also diverges. ஸோ இது 2 பார்ட்டு, ஏ பார்ட்டும் பி பார்ட்டும். இப்போ நம்ம ப்ரூஃப் கொடுக்க போகிறோம். ப்ரூஃப் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு பண்ணுறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட்டு சப்போஸ் சிக்மா சிஎன் கன்வர்ஜஸ் தென் பை காஷிஸ் கிரைட்டீரியன். நம்ம ப்ரீவியஸாக இன்றைக்கி பார்த்த தியரம் காஷிஸ் கிரைட்டீரியன் ஃபர்ஸ்ட் தியரம். சரியா? அந்த தியரத்தை யூஸ் பண்ணி அந்த தியரத்தோட இதை எப்படி எழுதுவோம்? கிவன் எப்சிலான் கிரேட்டர் than 0 there exists a positive integer capital N such that அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் இது. சரியா? mod sigma k equal to n to m ck less than epsilon னா if ck that is less than or equal to epsilon. ஓகேவா? less than or equal to epsilon if m greater than or equal to small n greater than or equal to capital N. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது அதோட ஸ்டேட்மெண்ட். எதோட ஸ்டேட்மெண்ட்டு? காஷிஸ் கிரைட்டீரியனோட ஸ்டேட்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நவ் அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த லைனு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எழுதுகிறோம். தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதுக்கு என்ன பண்ணுறோம்? ஏஎன்னுக்கு மட்டும் மாடுலஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகே. ஸோ அப்போ மாடு ஏகே அப்படி கொடுக்குறோம் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா கே ஈக்குவல் டு என் டு எம் சிகே. அப்போ மாடு ஏக்கு பதிலாக நம்ம இப்போ என்னென்னு கொடுத்துருக்குறோம்? சிகேன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து திஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்? விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான். ஓகே. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம்? சிக்மா ஏஎனோட வேல்யூ வந்து என்ன சொல்லிடலாம்? கன்வர்ஜஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா m greater than or equal to n greater than or equal to capital N. ஸோ சிக்மா ஏஎனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லை செகண்ட் பார்ட் என்ன? இஃப் an greater than or equal to dn greater than or equal to 0 for all n greater than or equal to capital N naught and if sigma dn வந்து diverges அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? அப்போ டிஎன்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏஎன்னுக்கும் 0க்கும் இடையில இருந்துச்சுன்னா சிக்மா டிஎன் வந்து என்னவாக இருக்கும்? கன்வர்ஜஸாக இருக்கும், டைவர்ஜஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டு ப்ரூவ் சிக்மா ஏஎன் வந்து டைவர்ஜஸ். சப்போஸ் அப்போ இதை கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். சரியா? கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் சிக்மா ஏஎன் வந்து அப்போ என்னவாக இருக்கும்? தட் இஸ் கன்வர்ஜஸாக இருக்கும். கன்வர்ஜஸ் அப்படின்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தட் இஸ் நவ் 0 less than or equal to dnோட வேல்யூ நமக்கு இது கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ விச் இஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதாவது 0 less than or equal to dn less than or equal to anன்னா that implies modulus of dnோட வேல்யூ which is less than or equal to an. ஸோ hence by a பார்ட்டை யூஸ் பண்ணி அப்போ என்ன சொல்லலாம்? சிக்மா dn வந்து என்ன சொல்லலாம்? கன்வர்ஜஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ பார்ட்டை யூஸ் பண்ணி அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? கன்வர்ஜஸ். ஏ பார்ட்டை செக் பண்ணிக்கோ. இஃப் மாடி ஏஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிஎன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து இதை கன்வர்ஜஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு நமக்கு எதுக்கு? டைவர்ஜஸ்ன்னு சொல்கிறதுக்கு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. தேர்ஃபோர் சிக்மா ஏஎன் வந்து என்னவாக இருக்கும்? சிக்மா ஏஎன் வந்து என்ன சொல்லணும்? டைவர்ஜஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இது வந்து சிக்மா ஏஎன் வந்து டைவர்ஜஸ். இதை கட் பண்ணி கன்வர்ஜஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக டைவர்ஜஸ். ஓகே. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சிக்மா ஏஎன் வந்து டைவர்ஜஸ்ன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அடுத்த ஹெட்டிங். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் அடுத்த இதில் கொடுக்கணும், அடுத்த செக்ஷனில். ஓகேவா? ஓகே. இதோட எது கம்பேரிசன் டெஸ்ட்டு முடிஞ்சு ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டும் படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு பார்ட்டை யூஸ் பண்ணி செகண்ட் பார்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து அடுத்த தியரம் வந்து தியரம் நம்பர் 16. ஸோ இதில் வந்து சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ் ப்ரீவியஸாக கொடுத்து அதை இங்கே எழுதிக்கும். சரியா, ஹெட்டிங் போட்டுக்கோ, சீரீஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளம் மாதிரியே இருக்கும், டெரிவேஷன் தான் ஒன்லி. இஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1ன்னா தென் சிக்மா n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி xn ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தென் த சீரீஸ் டைவர்ஜஸ். இது டைவர்ஜஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதில் எத்தனை கேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து Case 1, 0 less than or equal to x less than 1 and so x not equal to 1. அப்போ Sn equal to sigma k equal to 0 to n x power k. ஸோ Snோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறோம், சம்மேஷன் k equal to 0 to n x power kன்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போது இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன வரும், that is 1 plus x square plus x power n, that is equal to 1 minus x power n minus n plus 1 divided by 1 minus x. Okay, அப்போ x power n plus 1 வந்து that is convergence to 0 as n tends to infinity அப்படின்னா since 0ஓட வேல்யூ எக்ஸோட வேல்யூ 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது, x power n வந்து it is convergence to 0 or n tends to infinity. லிமிட் அப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லிமிட் n tends to infinity Snோட வேல்யூ என்னவாக இருக்கும், that is 1 minus 0 divided, லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லிமிட் n tends to infinity Sn equal to 1 minus 0 divided by 1 minus x, that is equal to 1 divided by 1 minus x. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், அப்போ லிமிட்டு n tends to infinity Snக்கு பதிலாக இந்த வேல்யூ. ஓகே, that is equal to 1 by 1 minus x. So that implies அப்போ என்ன சொல்லலாம், சிக்மா k equal to 0 to n x power k யோட வேல்யூ என்ன, 1 divided by 1 minus x. ஸோ இது நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு கேஸ் 1ல் இதுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1. ஃபஸ்ட்டு பண்ணுறது எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 1ன்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1ன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கிரேட்டர் தேன் 1ன்னா நம்மளோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ கிரேட்டர் தேன் 1ன்னா Sn ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1, இதுதான் நம்மளோட வேல்யூ. ஆல்சோ எக்ஸ் பவர் n + 1ஓட வேல்யூ தட் இஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. தேர்ஃபோர் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி Sn ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இன்ஃபினிட்டினா த சீரீஸ் வந்து என்னவாக இருக்கும், டைவர்ஜஸாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 3 வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x equal to 1, மொத்தம் 3 கேஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ கேஸ் வந்து என்ன, x equal to 1ன்னு அடுத்தது பண்ண போகிறோம். x equal to 1ன்னா தென் சிக்மா n equal to 0 to infinity x power n-ஓட வேல்யூ that is equal to அப்போ 1 plus 1 plus etc. ஓகே, which is diverges. ஸோ அப்போ நமக்கு என்னவாக இருக்கும், that is infinite number of இதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், it is diverges. hence சிக்மா n equal to சிக்மா n equal to 0 to infinity x power n வந்து கன்வர்ஜஸாக இருந்துச்சுன்னா if 0 less than or equal to x less than 1 and diverges if x வந்து greater than or equal to 1. இது வந்து ஹென்ஸ் கொஸ்டினில் இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இதில் எத்தனை மொத்தம் 3 கேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்ன, எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கணும்.
எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1, அடுத்தது வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1ன்னு சொல்கிறோம், அப்புறம் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 1. இந்த 3 கண்டிஷனை வெரிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா இந்த தியரத்தில். அப்போ தியரத்தை வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணுறோம், இஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா இந்த சீரீஸ் வந்து என்னவாக இருக்கும், டைவர்ஜஸ் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த தியரம் வந்து ஒரு நேம்டு தியரம், அது இம்பார்ட்டன்ட் தியரம். நம்ம அந்த தியரத்தை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.